பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கழிவுகளுடன் வரும் வாகனங்களை கால்நடை மருத்துவக் குழுவினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். கேரளாவில் காய்ச்சல் பாதித்த பகுதிகளில் கோழி, காடை இறைச்சி, முட்டை ஆகியவை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் வளர்ந்து வரும் கோழிகள், வாத்துகள் அடிக்கடி செத்து மடிந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த மாதிரிகள் போபாலில் உள்ள உயர் பாதுகாப்பு விலங்கு நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கு நடத்தப்பட்ட மாதிரி சோதனையில் H1N1 பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து உடனடி நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் தமிழகத்திற்கு வராமல் தடுக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக தமிழக கேரள எல்லையான வளையாறு, வேளவந்தாள் உள்ளிட்ட சோதனை சாவடி அருகே கால்நடைத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கேரள மாநிலத்தில் இருந்து வந்து வாத்து, கோழி, முட்டை, கோழி தீவனங்களுடன் வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர்.